கடந்த 2020 வருஷம் கோவிட் டைமில் போலீஸாரால் எங்கள் அப்பாவை விசாரணைங்கிற பேரில் அழைச்சிட்டு போய் அடித்து எங்கள் அப்பாவையும் என் தம்பியும் படுகொலை செய்யப்பட்டு இன்னைக்கு 5.25 வருஷம் ஆயிடுச்சு. நான் அவங்களுடைய மூத்த மகள் பெர்சிஸ், எங்கள் அம்மா. நாங்கள் இன்னைக்கு நீதிபதி அவர்கள் இன்னைக்கு அந்த 9-10 பேரும் அடித்ததுனால தான் எங்கள் அப்பாவுக்கும் என் தம்பிக்கும் மரணம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி இன்னைக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. தண்டனை விவரத்தை 30ஆம் தேதி சொல்வேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இந்த 5.25 வருஷம் இந்த ஒரு நாளுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் அலைஞ்சோம். எங்களுக்கான நீதி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இதே போல் என்ன தண்டனைங்கிறது 30ஆம் தேதி சொல்லுவாங்க. நாங்கள் நீதிபதியை நம்புகிறோம், நீதிமன்றங்களை நம்புகிறோம். எங்களுக்கான தக்க தண்டனை அவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்புகிறோம். அந்த தண்டனை மூலம் இனிமேல் இதே போல் ஒரு குடும்பம் எங்களை போல் வேதனைப்படாது, இதே போல் பாதிக்கப்படாது. இப்படி செய்யறதுக்கு அந்த அதிகாரிகளும் பயப்படுவாங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். சிறப்பாக விசாரிச்சிருக்காங்களா எப்படி சிபிஐ விசாரிச்சிருக்காங்க? அவங்களுக்கு 9 பேருக்கும் என்ன விதமான தண்டனை கிடைக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கம்மா? ஒரு மகளா, ஒரு சகோதரியா எப்படி எதிர்பார்க்குறீங்க? இல்லை, 30ஆம் தேதி நீதி ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்களே, நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணுறோம். நீதிபதி உச்சபட்ச தண்டனை கொடுப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அவங்க இழப்புனால உங்கள் குடும்பம் எந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க? உங்கள் பொருளாதார ரீதியாக உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது? எங்கள் அப்பாவும் என் தம்பியும் அன்பு இல்லை. டெய்லி எங்கள் அப்பாவும் என் தம்பியும் எங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. காலையில், மதியம், நைட்டே. நாங்கள் 3 பொண்ணுங்ககிட்டேயும் எங்கள் அப்பா 3 பேருக்குமே மாறி மாறி பேசுவாங்க. எங்கள் அப்பா என் தம்பியோட அன்பை இழந்து போய் நாங்கள் காணப்படுறோம். என் தம்பி அவன் 31 வயசில் அவனை அடித்து கொண்டுட்டாங்க. அவனுடைய வாழ்க்கையை அவன் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணவே போகிறான். அவனோட வாழ்க்கையே மொத்தமாக இவங்களோட அதிகாரத்தினால அவனுடைய வாழ்க்கையே மொத்தமாகவே அழிச்சிட்டாங்க. அதை நினைக்கும் பொழுது நாங்கள் உயிரோடு இருக்கிற வரை எங்களுக்கு அது வேதனையாக தான் இருக்கும். அது மிக இழப்பு தான். அதே மாதிரி நீதிபதி தீர்ப்பில் சொல்லியிருக்காங்கல்ல, இரவு 8 மணிலேருந்து விடிய காலை 3 மணி வரைக்கும் தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களோட மரணம் இயற்கையான காயங்கள் கிடையாது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதை குறித்து எப்படிப்பா? நாங்கள் அதை தான் சொல்கிறோம். 7:50க்கு 7:45க்கு என் கடையிலேருந்து எங்கள் அப்பா கூட்டு போன உடனே 7:50லேருந்து திருப்பி 11:30 வரை அடிச்சிருக்காங்க. திருப்பி 11:30க்கு ரகு கணேஷ் உள்ளே வந்திருக்கார். ரகு கணேஷ் திருப்பி 3 மணி வரை எங்கள் அப்பாவையும் என் தம்பியும் மாறி மாறி, எங்கள் அப்பா முன்னாடி தம்பியையும், என் தம்பி முன்னாடி அப்பாவையும், எங்கள் அப்பா என் தம்பியை அடிக்கும்போது அவ்வளோ கதறி இருக்காங்க. இதெல்லாம் அவனுங்க ரசித்து, அந்த இன்ஸ்பெக்டர் ரசித்து இது பண்ணியிருந்திருக்கான். அதுக்கான இது இன்னைக்கு குற்றவாளின்னு அவங்க நிரூபணம் ஆகியிருக்கு. தண்டனை கண்டிப்பாக உச்சபட்ச தண்டனை நீதிபதி கொடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புறோம். அதே மாதிரி இந்த வழக்கில் குறிப்பாக இவங்க 2 பேரும் அடிக்கிறதுக்கு நம்ம ட்ரைனிங் கிடைக்கிறதுக்கு இப்போ சிக்கியிருக்காங்க, அப்பா அம்மா சிக்கியிருக்காங்கன்றதுலையும் நீதிபதிகள் அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்களா? அதை சொல்லுங்க. எந்த அளவுக்கு அவங்க ஒரு மனசில் எந்த அளவுக்கு அது இதாக இருந்திருக்கு? அவங்க அதான் அதிகாரத்தில் நம்ம இருக்கோம், யாரும் நம்ம போலீஸ் யாரும் நம்மளை கொஸ்டின் கேட்க முடியாதுன்ட்டு. ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு மனுஷங்களே அவங்க கிடையாது. எனக்கு ஒருத்தன் குண்டா நல்லா சிக்கியிருக்கான், அடிக்கி பழக வாங்கன்னு சொல்கிறதெல்லாம் அவனுக்கு மனித தன்மையே கிடையாது. அவன் மிருகமாக தான் அவன் இருந்திருக்காங்கிறதுக்கு இருக்குது. ஆமாம், நீண்ட நாள் போராட்டத்துக்கு இன்னைக்கு உங்கள் கணவரையும் மதனையும் ஒன்று சேர இழந்தீங்க. இன்னைக்கு நீண்ட நாள் கண்ணீருக்கு இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பு நீங்கள் எப்படிமா பார்க்குறீங்க? போராட்டம் எல்லா மக்களும் எல்லாரும் எங்களுக்காக எங்கள் கூட சேர்ந்து போராடினாங்க. அதுக்காக ஒரு நல்ல தீர்ப்பு வந்ததுன்னு நினைக்கிறேன். உங்கள் கணவருக்கும் உங்கள் மகனுக்கும் ஏற்பட வேறு யாருக்கும் நடக்கூடாதுங்க. ஆனால் இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி காவல்துறை மரணங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு நீங்கள் மத்திய மாநில அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? நீதிமன்றத்துக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்கம்மா? அதாவது தண்டனைகள் உச்சபட்ச தண்டனைகளாக இருக்கும் பொழுது அந்த அதிகாரிகள் இன்னொருத்தரை அடிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா இப்போ அவங்களுடைய குடும்பங்களும் சஃபர் தான் ஆக போகுது. அப்போ அதை மற்றவங்க யோசிப்பாங்கல்ல. அப்போ இதே போல் நம்மளுக்கும் தண்டனை கிடைக்கும், நம்மளும் நீதிபதி என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அந்த உச்சபட்ச தண்டனைகள் கிடைக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த பயம் வரும். ஒருத்தரை அந்த மிருகத்தனமாக அடிக்கவோ பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி நம்புகிறோம். அப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம். இந்த தண்டனையை முன்னாடியே வழங்கியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக முன்னாடியே வழங்கியிருக்கும் தான். இன்னும் எத்தனையோ கஸ்டடி டெத்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தெரிகிறது தெரியாமல் இருக்கலாம். இப்படிப்பட்ட இதங்கள் நடக்காமல் இருக்குன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். இந்த வழக்கு ஏற்கனவே சிபிசிஐடி தான் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் தான் உயர்நீதிமன்ற மதுரை கிளை போய் இதை சிபிஐ விசாரிக்கணுன்றதை மனு தாக்கல் செஞ்சு இப்போ சிபிஐ விசாரணை நடத்தி இப்போ இதை சொல்லியிருக்காங்க. 2400 பக்கம் குற்றப்பத்திரிக்கை அது பண்ணியிருக்காங்க. நீதிபதிகளும் சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சிபிஐ நல்லா தான் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் 5.25 வருஷம் நாங்கள் அதுக்காக போராட வேண்டியதாக இருந்தது.
எங்களோட எல்லா மக்களும், நாங்கள் மட்டும் இல்லை, இந்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பொதுமக்கள், ஏதாவது எங்கள் வீட்டில் உள்ள இழப்புன்னு மாதிரி அவங்க நினைக்கல. யாரோ ஒருத்தங்க வீட்டில் இல்லை, ஒவ்வொருத்தருமே அவங்க வீட்டில் இழந்த மாதிரி அவ்வளோ அழுதுருக்காங்க எல்லாருமே. அந்த வீடியோவோ, என் தம்பியோடைய எங்கள் அப்பாவுடைய வீடியோ பார்த்து அழாதவங்க யாருமே இல்லை. அந்த இது எல்லாருடைய உணர்வுகள், போராட்டங்கள் வந்து இது தீர்ப்பாக வெளிப்பட்டிருக்கு. இப்போ இந்த 5 ஆண்டுகளில் உங்களுக்கு அழுத்தம் இது மிரட்டல் அப்படி எதுவும் வந்தது? இல்லை, அப்படிலாம் இல்லை, அதில் மிக முக்கியமாக பெண்ணிக்ஸை வந்து ஒரு இரவில் 200 முறை பின்பக்கமாக தாக்கினதா நீதிபதி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க வந்து உறவினர்கிட்ட அதை சொல்ல அந்த இந்த அளவுக்கு கொடூரமாக தாக்குறதுக்கு ஏதாவது முன்விரோதமாக அந்த மாதிரி அப்படிலாம் எதுவுமே இல்லை. எங்கள் அப்பாவும் என் தம்பியும் எந்த குற்றமே செய்யலை. எங்கள் அப்பாவை விசாரணைன்னு கூட்டு போனால் விசாரிக்கிறவங்க எப்படி விசாரிக்கணும்? கூட்டு போன உடனே அடித்ததுனால தான். இப்போ ஒரு தகப்பனை வந்து மகன் முன்னாடி அடிக்கும்போது நம்ம கேட்க மாட்டோமா? எங்கள் அப்பாவும் எந்த தப்பும் செய்யலை. அப்போ அவன் கேட்குறதுல நம்மளுக்கான உரிமை தானே அது. அதான் அவங்க அதிகாரத்தில் இருக்கோம், போலீஸை எடுத்து பேசுவியா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே பாலகிருஷ்ணன்லாம் நீ அடிக்கும்போது சொல்லியே அடிச்சிருக்கான். நீ செத்தா சாவு, நான் என் சொத்தை விற்றுனாலும் நான் வெளியே வந்துடுவேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவன் சொல்லியிருக்கிறான். இன்னொருத்தர் சொன்ன மாதிரி ஒருத்தர் நல்லா ஃப்ரெஷ் பீஸாக கிடச்சிருக்கான், அடித்து பழகலாம் வாங்க. அப்போ இவங்களுடைய மனநிலைமை எவ்வளோ ஒரு கொடூரமான மனநிலைமை. தனக்கும் தன மனைவி பிள்ளைங்க இருக்காங்களா, அதே போல் தானே அடுத்தவங்களுக்குங்கிற எண்ணங்கள் இவங்களுக்கு கிடையாது. கொடூர மனமே மொத்தமாக கொடூர மனம். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாரும் ஏன்னா நீங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டு தான். மீடியா, பத்திரிகையாளர்கள், நிறைய அமைப்புகள், எல்லா சமுதாய அமைப்பு, சோஷியல் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் இவ்வளோ தூரம் நம்மளுக்கு நீதி கிடைச்சிருக்கு நம்புகிறோம். ரொம்ப நன்றி.